குருஜி, மனதை கட்டுப்படுத்தணுமா இல்லை நம்ம அதை புரிஞ்சுக்கணுமா? நாம் மனதை கட்டுப்படுத்துவது அப்படின்ற மாதிரியான விஷயம் யோகிகளாலுமே கூட பல நேரங்களிலும் முடியாமல் தான் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கட்டுப்படுத்துவது அப்படின்றது முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது மனம் தான். அந்த மனத்தை நாம் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திலே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்களுமே அது ரொம்ப பார்த்தோம்னா ரொம்ப ஒரு வயலண்ட்டான ஒரு விஷயமாக தான் மாறும். அது ஒரு கிரட்ஜாக மாறலாம், ஒரு வயலண்ட்டான ஒரு விஷயமாக மாறலாம், அல்லது ஒரு பேராசையாக மாறலாம். உதாரணத்துக்கு ஒரு கோவத்தை அடக்கி வைத்திருந்தோம்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு கிரட்ஜாக மாறி அதுக்கப்புறம் என்னைக்கா ஒரு நாள் அவங்க மேலே அந்த வெறுப்பை நாம் உமிழக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அல்லது பார்த்தோம்னா நம்ம ஏதாவது ஒரு பணத்தாசையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயமோ அது மாதிரியான விஷயம் நம்ம தொடர்ந்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கோம், பொருள் ஆசைப்படுகிறோம் அப்படின்ற மாதிரி அதை அடக்கி வைத்து கொண்டே இருக்கும்போது அது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தோம்னா பிற்காலத்திலே அது நம்ம கிரீடினஸ் ஆகிடுது. அடுத்தவங்க வச்சிருக்கும் போதெல்லாம் நமக்கு கஷ்டப்படுற மாதிரியான விஷயமா இருக்குது. ஸோ மனதை அடக்குவது அப்படிங்கிறது முடியாத காரியம் ஒன்று. இன்னொன்று பார்த்தோம்னா அதை செய்யக்கூடாத ஒரு விஷயமாகவும் நான் ரொம்ப மனசை நான் ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருப்பேன்பாங்கல்ல, அதை ஆக்சுவலாக அவங்க பண்ணுற முட்டாள்தனம். அந்த ஒரு விஷயத்தை அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். யார் நான் என் மைண்டை நான் பயங்கர கண்ட்ரோல்டாக வச்சுருக்கேன்னு சொன்னால் அப்போ அவங்க ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மனதை கட்டுப்படுத்தக்கூடாது. மனதை நாம் உற்று நோக்கி வேண்டாத எண்ணங்கள் எப்பொழுது நாம் மனதை நோக்குகிறோமோ அது எந்த மாதிரியான ஒரு செயல்கள், எந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள், எந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் அந்த மனதில் தோன்றுகிறது என்பதை நாம் ஆழ சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால், அதாவது அதை நாம் பார்த்து ஒரு இந்த மாதிரி ஒரு எண்ணம் எழுகிறது, அந்த எண்ணம் எழுகிறது, எங்கிருந்து அந்த எண்ணம் எழுகிறது, ஏன் அந்த எண்ணம் எழுகிறது என்பதை நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் தானாக வேண்டாத எண்ணங்கள் மழுங்கி போய் வேண்டிய எண்ணங்கள் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையான எண்ணங்கள் மட்டும் இருக்கும். அதனால் மனதை கட்டுப்படுத்துவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையிலே தவறான ஒரு பாதையில் தான் கொண்டு போய் செல்லும்.